ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 15 ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதோட 30 ரூல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்குது 20 தான். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ அடுத்த ரூல் என்னன்னு சொல்லி பாருங்கள். லாங்குவேஜஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ எந்த ஒரு ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ரூல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடி பார்ட்ஸை வந்து ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறப்போ என்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி பஞ்ச்டு ஹிம் இன் த ஃபேஸ். ஓகேவா? ஸோ இன் தி ஃபேஸ் அப்படிங்கிறப்போ ஸ்பெசிஃபிக்காக மூஞ்சில் குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா தேன்ற ஆர்டிக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாடி பார்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறப்போ தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கவுண்டபிள் நவுன்ஸுக்கு, ஓகேவா, சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ பாட் எ கார், he plays a cricket. சரிங்களா? அந்த சிங்கிள் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ அல்லது ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிஸோட நேம் நான் சொல்கிறப்போ என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும்னா தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஸ்மித்ஸ் ஆர் ஹியர், தி ஸ்மித்ஸ் ஆர் ஹியர், தி மிஸ்ட்ராஸ் ஆர் ஹியர் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட நேம். ஓகேவா? நம்மளோட பேக் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம ஃபேமிலிஸோட நேமை சொல்கிறப்போ எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணிக்கணும்? தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைரக்ஷன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். நீ போய்கிட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் எடு, ரைட் எடு அப்படிங்கிறப்போ டேக் தி ரைட், ஓகேவா, டர்ன்ட் டு தி ரைட், டு தி ரைட், டு தி லெஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறப்போ தேன்ற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா she goes to school, she studies at college அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த ஸ்கூல் நேமு, இன்ஸ்டிடியூஷன் நேமு இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரைமரி பர்பஸை ரெஃபர் பண்ணி சொல்கிறப்போ ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவள் எங்கே போகிறா? ஸ்கூலுக்கு போகிறா. ஸோ அவள் போகிறதுக்கான நோக்கமே இதுதான், ஸ்கூலுக்கு தான். அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ ப்ரைமரி பர்பஸ். அப்போ அந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்கூலையோ அல்லது இன்ஸ்டிடியூஷன் நேமையோ நம்ம ஒரு லொக்கேஷனாக சொல்கிறப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ப்ரைமரி பர்பஸை சொல்கிறப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே இது நம்ம லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. her dad went to the school to meet her. ஸோ அவர் எங்கே போனாரு? அந்த ஸ்கூலுக்கு போனாரு. எதுக்கு? அவளை மீட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இது வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு லொக்கேஷன், அவர் எங்கே போனாரு அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ லொக்கேஷன். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நான் தான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து நான் சொல்கிறப்போ, ஓகேவா, ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை நான் சொல்கிறப்போ என்ன ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து யூஸ்வலாகவே தெரிஞ்சது தான். தி செகண்ட் வேர்ல்டு வார், தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். சரிங்களா? தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை சொல்கிறப்போ தான் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து சொல்கிறப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நோ ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹீ பிளேஸ் ஃபுட்பால். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவோ ஏவோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் நேமை சொல்கிறப்போ ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டீகேட்ஸை சொல்கிறப்பையும் சரிங்களா,
செஞ்சுரிஸை சொல்கிறப்பையும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி 21st century, வி ஆர் லிவிங் இன் தி 25th century அப்படின்னு சொல்கிறப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, we met in the morning, we met in the evening, in the afternoon அப்படின்னு சொல்லி சர்டன் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தேன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸில் இந்த அளவுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நிறையாவே என்ன பண்ணியாச்சு, நம்ம ரூல்ஸை வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆர்டிகிள்ஸ்க்கு ஒரு 3 வீடியோஸ் மட்டும் இருக்குது. அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸை பார்த்தாலே ஆர்டிகிள்ஸ் சாப்டர் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். Hope this session is useful and thank you for watching.